ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம கடைகளில் பண்ணுற மாதிரி வெளியே சாஃப்டாக உள்ள ஜூஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ஸையும் டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சிக்கன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 120 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு முட்டையை நல்லா கலக்கிட்டு அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம 120 கிராம் எடுத்துருக்கனால பாதி சேர்த்துக்கலாம். இதே இது 1/4 கிலோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதுதான் சரியான அளவு. முட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கடையில் போடுற டேஸ்ட் அப்படியே வரும். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். அது இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தயிர் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, அது சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க. மசாலா கலந்ததும் பொரிச்சிட்டிங்க அப்படின்னா சிக்கன் கல் மாதிரி ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. இப்போ 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா கடையில் பண்ணுற மாதிரி இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். ஒன்றா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா பொரியாத மாதிரி ஆயிரும். நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துருக்கறனால சிக்கன் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். ஓரளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிருக்கனால மொத்தமாகவே 3 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடும். இந்த பக்குவத்தில் நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஜூஸியான சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா மசாலாக்களையும் அளவுகளையும் நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.